Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Desire episode 9. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகார்ல லிங்க் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஷெங்கு செக்ரட்டரி ஷாங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம்ல, அவனுடைய அப்பாவுக்கு கேன்சர் இருக்கல, அதோடைய மெடிசன் தானே எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெடிசனை அவங்க அப்பாக்காக அவன் கேட்குறான். இதை நான் ஒரு சிஇஓவாக கேட்கல, ஒரு மகனா தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த செக்ரட்டரி ஷாங் சொல்கிறான், எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது, ஆனால் எனக்கு அதுக்கான அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எல்லா ப்ராஜெக்டையும் நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க அப்படின்னு ஷெங் கேட்க, அது கரெக்டு தான், என்னுடைய பாஸோடைய செக்ரட்டரியாக இருந்து நான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது கரெக்டு தான். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ எங்கள் பாஸே தான் அந்த ப்ராஜெக்டில் சைன் பண்ணார், அப்போ இருந்து அவர் தான் அதை பார்த்துக்கிட்டா இருக்காரு அப்படின்னு சொல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஷெங் யோசிக்கிறான். அப்போ தான் நம்ம அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு திங்க் பண்ணுறான். சரி, எதுவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு என் பாஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், கேட்டுட்டு உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஷெங்கு ஃபோனை வச்சிடுறான். அப்போ ஷெங்குக்கு தோணுது, நான் இத்தனை காசு போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மெடிசனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் வெறும் 2 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்களே, பிறந்ததே என்னை பழி வாங்குறது தான் போல அப்படின்னு எக்ஸ் ஹோல்டிங்கோட சிஇஓ, அதாவது ஹுவாயாங்க தான் திட்டுறான்னு தெரியாமல் ஷெங்கு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த சீனில் ஹுவாயாங்க ஷெங்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷெங்குடைய ஃபோனுக்கு செக்ரட்டரி ஷாங் கிட்ட இருந்து கால் வருது. உடனே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு தனியாக வந்து செக்ரட்டரி ஷாங் தான் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறான். ஆனால் அந்த ஃபோனில் பேசுகிறது வந்து வெண்லாங்கு. வெண்லாங்கோட குரலை கேட்டதுமே ஷெங்குக்கு செம்மையாக கடுப்பாகுது. நீ எதுக்குடா கால் பண்ண அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறான். ஏன் நான் கால் பண்ணக்கூடாதாம், நேற்று நீ ஷங்கியூக்கிட்ட பேசினியாமே, அந்த ஸ்பெஷல் ட்ரக் வேணும்னு சொல்லி கேட்டியாமே, அதனால் இப்போ உனக்கு என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு என்னவா, எக்ஸ் ஹோல்டிங்ஸோட சிஇஓ அந்த பொறுப்பை எங்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, ஸோ உனக்கு இந்த மெடிசன் வேணும்னா நீ ஷங்கி கிட்ட கெஞ்சக்கூடாது, என்கிட்ட தான் கெஞ்சணும் அப்படின்னு சொல்ல ஷெங்கு கோமா ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆனால் இந்த வெண்லாங் சும்மா இருப்பானாம். அவன் மறுபடியும் கால் பண்ண ஷெங்கு மறுபடியும் ஃபோனை கட் பண்ணுறான். அப்போ அவனுக்கு டெக்ஸ்ட் வருது, ரொம்ப ஓவராக பண்ணாதடா, நான் உனக்கு ட்ரக்கு தரேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவன் கால் பண்ணுறான். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அந்த ட்ரக்கு உனக்கு கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அதுக்காக நீ எனக்காக ஒன்று பண்ணணும், ஹுவாயாங்க என்கிட்ட திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன் போன டைம் வாங்கின அடி பத்தலையா அப்படின்னு ஷெங்கு கேட்குறான். இப்போ உனக்கு தானே ஹெல்ப் வேணும்னு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹுவாயாங் வந்து ஒரு மனுஷன், அவனை நீ எப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சாக கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் நைட்டு தான் அவனை அனுப்பி வை, நான் அவங்ககிட்ட திரும்ப அனுப்பி வச்சிடுறேன், அவன் என்கிட்ட வந்தால் உனக்கு உன்னுடைய அப்பாவுக்கு தேவையான மெடிசன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஷெங்குக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன பண்ணுறது, உனக்கு எத்தனையோ லவர்ஸ் கிடைப்பாங்க, ஆனால் அப்பான்றது ஒருத்தர் தானே, உன் லவருக்காக உங்கள் அப்பாவை இழக்க போறியா, இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வேறு யாராலையும் உனக்கு தர முடியாது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஷெங்கு கோவம் வருது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ ஹுவாயாங் அவன் பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கான். சாப்பாடு ஆறிட போகுது அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு ஷெங்கு அவனோட கையை பிடிச்சிட்டு சாப்பிட போகிறான். அப்புறம் ஷெங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு போக போகிறான். அப்போ ஹுவாயாங் அவனை கூப்பிடுறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஹுவாயாங் பக்கத்தில் வந்து அவனோட டையை சரி பண்ணி விட்டுட்டு, டென்ஷன் ஆகாதீங்க, எதுக்கும் அப்செட் ஆகாதீங்க அப்படின்னு அவனை ஹக் பண்ணி அவனை சமாதானப்படுத்துகிறான். அப்புறம் சரி இப்போ கிளம்புங்க வேலைக்கு அப்படின்னு சொல்ல ஷெங்கு பக்கத்தில் வந்து ஹுவாயாங்க கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ ஷெங்கு ஹுவாயாங்க டச் பண்ண அவனுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். ஆக்சுவலாக ஹுவாயாங்க்கு வந்து இப்போ ரெட் பீரியட் வரப்போகுது, அதனால தான் அவனுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஷெங்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுமே அவனோட ஃப்ரெண்டு யூஷான் கால் பண்ணுறான். கால் பண்ணி எக்ஸ் ஹோல்டிங்ஸில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுது, பார்ட்டியோ மீட்டிங்கோ சம்திங், அதில் எக்ஸ் ஹோல்டிங்ஸோட சிஇஓ கண்டிப்பாக வருவான், நீ அவனை பார்க்கணுன்னு சொன்னல, வேணும்னா அந்த இடத்துக்கு வா. ஷெங்கு சரின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். அதே நேரம் வேற ஒருத்தனை காட்டுறாங்க, அவனோட ஃபேஸ் சரியாக தெரியல, ஆனால் அவன்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் ஷெங்கு ஹுவாயாங்கு ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் அந்த ஒமேகாவை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு ஹுவாயாங்க சொல்கிறான். அதுக்கு அவன் எதுக்கு சார், உங்களுக்கு தேவை ஆல்ஃபா தானே, அவனையே நாங்கள் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல,
ஒரு எஸ்டயர் ஆல்ஃபா அவனை கூட்டிட்டு வர்றதுன்னு அவ்வளோ ஈஸியான விஷயம்னு நினச்சிக்கிட்டியா? அந்த ஒமேகாவை கூட்டிட்டு வா, அதுவே அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி நாங்கள் அவனையே கூட்டிட்டு வரோம் அப்படின்னு அந்த ஆளுங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க ஷெங்கோடைய எனிமீஸ் போல. அப்புறம் சொன்ன மாதிரியே ஷெங் அந்த பார்ட்டிக்கு வரான். அதே நேரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹுவாயாங்கோடைய ரெட் பீரியடு, அதனால இப்போ ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணுறான். அவனுடைய செக்ரட்டரி ஷெங்கி அவனை அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறான். அப்போ வெண்லாங் கால் பண்ணிட்டு, என்ன பார்ட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கே அவனையே காணும் அப்படின்னு ஹுவாயாங்க கேட்க, அவருக்கு திடீர்னு ரெட் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெண்லாங் சொல்கிறான், ஆமாம் பின்ன எல்லாரும் முன்னாடி அவன் ஷெங் கிட்ட லியூரின் ஃபெர்மான்ஸ் யூஸ் பண்ணால் அப்படியே தான் ஆகும் அப்படின்னு சொல்ல, அதான் அவருக்கு கொஞ்சம் மேட்டிங் ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஷெங்யூ. சரி அவனை செயின்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கட்டி வைங்க, அவன் எந்த நிலைமையிலையும் ஷெங்கை மட்டும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு ஷெங்கி அங்கேருந்து போகிறான். எப்பயும் போல் அங்கே ஹுவாயாங்கு சங்கிலி எல்லாம் போட்டு அவனுடைய ஃபீவர்ஸையும் ஃபெர்மான்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியாக ரூம் கிளீனர்ஸ் வராங்க. அப்போ கதை ஓப்பனாக இருக்கு. அவங்க அந்த ஹுவாயாங்க பார்க்குறாங்க. ஹுவாயாங் கையிலையும் கால்லையும் சங்கிலி கட்டியிருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. பாருடா இந்த ஒமேகாக்கு இப்படியெல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னுட்டு வேணும்னே அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க ஹுவாயாங் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி உள்ளே போனாங்க போல். ஆனால் அவங்க உள்ளே வந்ததுமே ஹுவாயாங்க்கு தெரிஞ்சிடுது. அவனுடைய ஃபெர்மான்ஸ் அவன் ரிலீஸ் பண்ண அவங்களால அங்கே நிற்கவே முடியல. கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. ஸோ கோவத்தில் அவன் அந்த சங்கிலியை கட் பண்ணி போட்டுடுறான். இங்கே ஷெங்க பார்ட்டிக்கு வந்திருக்கான். எக்ஸோல்டிங்ஸோட சிஇஓ அதாவது ஹுவாயாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அவனை காணும். ஆனால் மற்ற விஐபி எல்லாம் அங்கே வராங்க. அப்போ ஷெங்கு டைமை பார்க்குறான். ஹுவாயாங்க்கு வேற ஃபீவர், அவன் எப்படி இருக்கானோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் வெயிட் பண்ணுறான். ஆனால் அவனால் ஹுவாயாங்க பார்க்க முடியல, அதாவது எக்ஸோலிங்ஸோட சிஇஓவை பார்க்க முடியல. இந்த அக்லி பஸ்டர்ட் எங்கே போனா அப்படின்னுட்டு, சரி நம்ம போய் ஹுவாயாங்காச்சும் கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து போக போகிறான். அப்போ வெண்லாங் அங்கே வர 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அப்போ வெண்லாங் அவன் முன்னாடி கையை நீட்டு ஷெங்கனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போக போகிறான். அதுக்கு வெண்லாங் சொல்கிறான், ஒரே ஒரு நைட் தானே சொல்கிறேன், அந்த ஒரு நைட்டில் அப்படி என்ன பெருசாக நடக்க போகுது, நாங்கள் அப்படி ஒன்றும் லவ்வர்ஸ் எல்லாம் ஆக மாட்டோம் அப்படின்னு மறுபடியும் அந்த வெண்லாங்கு அந்த மேட்ரை பற்றியே பேச பக்கத்தில் காச்சோவும் நிற்கிறான். அவனுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஷெங்கு கடுப்பாயிட்டு அவனோட ஃபெர்மான்ஸை ரிலீஸ் பண்ண காட்டோக்கு அந்த ஃபெர்மான்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி பப்ளிக்கில் ஃபெர்மான்ஸ் காட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஷெங்கு கேட்க, அப்படின்னா அவன் வாயை நீ மூடிக்கிட்டுரு அப்படின்னு அவனும் கடுப்பாக சொல்கிறான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு மறுபடியும் வராது, நல்லா யோசித்து சொல்லு அப்படின்னு வேணும்னே வெண்லாங் பக்கத்தில் இருக்க என்ன டென்ஷன் பண்ணுறான். ஷெங்கு கோவமாக அங்கேருந்து போயிட எங்கள் வெண்லாங் தனியாக காட்டோக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறான். என்ன ஆகுது உனக்கு, அவன் ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் பண்ணால் உனக்கு என்ன, நீ பீட்டா தானே, ஒருவேளை உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதோ என்னமோ அப்படின்ற மாதிரி மறுபடியும் வெண்லாங் கேட்குறான். இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னு காட்டோ சொல்ல, அப்போ திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவா அப்படின்ட்டு காட்டோ அங்கேருந்து போகிறான். ஹுவாயாங்க்கு எப்படி திடீர்னு ரெட் பீரியட் வந்துருச்சு, அதே மாதிரி இங்கே காட்டோக்கும் திடீர்னு ஹீட் வந்துருச்சு போல். ஒருவேளை ஷெங்கோடைய ஃபெர்மான்ஸ் அஃபெக்ட் ஆனதாலே என்னன்னு தெரியல, அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போக ட்ரை பண்ணுறான். அப்போ அவனுடைய ஃபெர்மான்ஸ் ரொம்ப ஓவராக ரிலீஸ் ஆகுது. அப்போ வழியில் போகிறவங்க இவனை பார்க்குறாங்க. அவன் ஒரு ஒமேகா அப்படின்றது அவங்களுக்கு அவனோட ஃபெர்மான்ஸ்லேயே தெரிஞ்சு போயிடுது. என்னாச்சு, அந்த ஒமேகா ஹீட்டில் இருக்கான் போல், நம்ம வேணும்னா போகலாமா அப்படின்னு அவங்க இவனை மேட்ரு பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிறவன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறான். இங்கே எப்படியோ காட்டோ அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே வந்துடுறான். அவனால் சுத்தமாக அவனோட ஃபெர்மான்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் அந்த பெட்டில் உட்காடுறான். அதே நேரம் இங்கே வெண்லாங்கு என்னாச்சு, இவ்வளோ நேரமாச்சு அவன் வரவே இல்லையே அப்படின்னு காட்டோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். அப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான், அன்னைக்கு அவன் ஷெங்கோடைய ஃபெர்மான்ஸை ஸ்மெல் பண்ணும்போது அவனுக்கு ஆஸ்மா அட்டாக் வந்துச்சுல்ல, அதே மாதிரி மறுபடியும் அவனுக்கு ஆஸ்மா ஏதாச்சும் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு அவனை தேடிக்கிட்டு வெண்லாங் வரான். அதே நேரம் ஷெங்கு ஹுவாயாங்கிட்ட பேசுறதுக்கு தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வர வழியில் அங்கே 2 பேர் பேசிக்கிறாங்க.
ரெஸ்ட் ரூம் கிட்ட காட்டோ ஹீட்ல இருந்ததையும் அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆனதை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெறும் ஒரு ஒமேகா அப்படின்னு சொன்னதால ஷெங் அதை கேட்டுட்டு ஒருவேளை ஹுவாயாங் இங்க வந்திருக்கானோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறான். அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு ஒமேகா பார்த்தேன்னு சொன்னீங்களே எங்க அப்படின்னு கேட்க, தோ அங்க ரெஸ்ட் ரூம் பக்கத்துல தான் அப்படின்னு சொல்ல ஷெங் அந்த பக்கம் போறான். அவனோட ஃபோன் கையில எடுத்துக்கிட்டே தான் போறான். அவன் ஹுவாயாங்கு கால் பண்ணிக்கிட்டு. அப்ப ஹுவாயாங்கு அங்க ஒரு ரூம்குள்ளதான் இருக்கான். ஷெங் அங்க பக்கத்துல வர ஷெங்க கையை பிடிச்சி அந்த ரூம்குள்ள இழுத்துக்கிறான். அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கிறதால ஷெங்குக்கு அது ஹுவாயாங் தான் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனா சீரீஸை பார்த்தா நிறைய பேர் ஏன் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாவலை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம் வந்து ரொம்ப பிச் பிளாக்கா இருக்கும். சீரீஸ் அந்த மாதிரி ஃபுல்லா பிச் பிளாக்கா காட்ட முடியாதுல்ல, அதனாலதான் ஃபேஸ்லாம் தெரியற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஷெங்குக்கு அது ஹுவாயாங் அப்படின்னு தெரியாம ரொம்ப கோவமா அவனோட ஃபேஸ்லயே ஒரு பஞ்சு விடுறான். ஆனா அது கூட ஹுவாயாங்க்கு பிடிச்சிருக்குது. ஷெங் அவன்கிட்ட சண்டை போட ட்ரை பண்றான். ஆனா ஹுவாயாங் தான் எனிக்மா ஆச்சுல்ல, அவனோட பவருக்கு முன்னாடி ஷெங்கால எதுவும் பண்ண முடியல. அவனோட கையை திருப்பி பிடிச்சிட்டு அவனோட ஃபெர்மான்ஸை அவன் மேல ஸ்ப்ரெட் பண்றான். அப்புறம் பக்கத்துல வந்து அவன் காது கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க வெண்லாங்கு காட்டோவை தேடிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வரான். என்ன இந்த இடம் என்ன இவ்வளோ ஹாட்டா இருக்கு அப்படின்னு திங்க் பண்றான். ஆக்சுவலா இப்ப என்ன நடக்குதுன்னா காட்டோ வந்து ஒமேகால அவனுடைய ஃபெர்மான்ஸோட ஸ்மெல் தான் இவனை ஹாட்டா ஃபீல் பண்ண வைக்குது. என்னதான் இவனுக்கு ஒமேகாவை பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் அது அந்த நேச்சர், அதனால அவனால எதுவும் பண்ண முடியாது. அதே நேரம் எங்க ஹுவாயாங்கு ஷெங்க பெட்ல தள்ளி அவனோட வேலையை பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஷெங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஷெங்குக்கு அது ஹுவாயாங்குன்னு தெரியாததால உன்னை என்ன பண்றான் பாருடா அப்படின்னு சொல்றான். ஆனா ஷெங்கால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. ஏன்னா ஹுவாயாங் அவனோட ஃபெர்மான்ஸை வச்சு ஷெங்கை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் அவனோட ஷர்ட் கிளிப்பை பார்த்துட்டு எனக்காகத்தான் அதை போட்டுட்டு வந்தியா, பரவாயில்ல ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அந்த ஷர்ட் கிளிப்பை ஓப்பன் பண்றான். அப்புறம் அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இடுப்பை தூக்க அப்படின்றான். எதுக்கு அப்படின்னு ஷெங் கேட்க நான் அதை யூஸ் பண்ண போறேன்னு சொல்றான். இங்க செம்ம கடுப்பாகுது ஷெங்குக்கு. இருடா உன்னை என்ன பண்றான் பாருடா அப்படின்னு சொல்றான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியாது. அவன் வேற வழி இல்லாம ஹுவாயாங்குடைய பவருக்கு கண்ட்ரோல் ஆகி அமைதியா படுத்துட்டு இருக்கான். இங்க ஹுவாயாங் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே டைம் இங்க வெண்லாங்கு காட்டோவை தேடிட்டு வந்திருக்கான். அப்ப அவன் இங்கதானே வந்தான், எங்க போனான் அப்படின்னு ஃபோன் எடுத்து மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் கரெக்டா காட்டோ இருந்தால அந்த ரூமுக்கு வெளியில தான் நின்றுக்கிட்டு இருக்கான். காட்டோ அவனுடைய ஃபெர்மான்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்க ஷெல்ஃப்ல அந்த ஃபெர்மான்ஸ் இன்ஹிபிட்டர் இருக்கு, அது ஒரு பேட்ச் வச்சிருக்குது. அதை எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு அந்த பேட்ச் எடுக்க போறான். அப்ப பக்கத்துல இருந்த கிளாஸ் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிடுது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த வெண்லாங் உள்ள வரான். அவனுக்கு காட்டோ இங்கதான் இருக்கானோ அப்படின்னு டவுட் வருது. காட்டோ காட்டோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வரான். அவன் எப்படி ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறான். வெண்லாங் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாம அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடலான்னு பாக்குறான். ஆனா கரெக்டா வெண்லாங் வந்து அவனோட கையை பிடிச்சிடுறான். ஆக்சுவலா இந்த ரூமும் வந்து இருட்டாதான் இருக்கும் நாவல்ல. ஆனா இங்க வெளிச்சமா காட்டுறது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, அதாவது வெண்லாங் இப்ப பிடிச்சது காட்டுவா தான் அப்படின்னு வெண்லாங்கே தெரியாது. இங்க ஷிங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனோட வீட்டுல இருக்கான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே ஷாக்கு. அப்புறம் அவன் எந்திரிக்கும் போது அவனோட செக்ரட்டரி பக்கத்துல இருக்கான். அவன் வந்து அவனை கூப்பிட்டு வந்து ஹால்ல உட்கார வைக்கிறான். என்ன டைம் இப்ப அப்படின்னு கேட்க 4 o'clock ஆச்சு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க நேத்துல இருந்து தூங்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஷெங்குக்கு நேத்து நடந்ததெல்லாம் லைட்டா ஞாபகம் வர, என்னங்க யார் கூப்பிட்டு வந்தது அப்படின்னு கேட்க, நீங்க எக்ஸ் ஹோட்டல்ஸோடைய ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்தீங்க, அங்க இருந்த ஸ்டாஃப் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஷெங்குக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குது அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹுவா எங்க காணோம் அப்படின்னு செக்ரட்டரி சொல்ல அதை கேட்ட ஷெங்குக்கு செம்மையா கடுப்பாகுது. என்ன சொல்ற, காணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, இல்லை நேற்று வந்து நான் டோர் பெல் அடிச்சு பார்த்தேன், ஆனா யாரும் வந்து கதவை திறக்கல. அப்புறம் உள்ள வந்து பார்க்கும்போது உங்களுக்காக ஒரு லெட்டர் வச்சிருந்துச்சு, அது உங்களுக்குன்றதால நான் படிக்கல அப்படின்னு சொல்றோம். உடனே ஷெங் அதை ஓப்பன் பண்ணி படிச்சு பார்க்க, டியர் ஷெங், லவ்வர்ன்றது நமக்கு எப்போ வேணா கிடைக்கலாம், எவ்வளோ வேணா கிடைக்கலாம். ஆனா அப்பான்றது ஒரே ஒருத்தர் தான். ஸோ உன்னுடைய அப்பாவுக்காக என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ஒன்றும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வெண்லாங் பேசினால அதெல்லாம் ஃபோனில் ஷெங்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹுவாயாங் பின்னாடி இருந்து கேட்ட மாதிரியும், அதுக்காக இப்போ அவன் இங்கேருந்து போகிற மாதிரியும் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இது எல்லாமே ஹுவாயாங்கோடைய பிளானாக இருக்கலாம்.
கடைசியில் ஐ லவ் யூன்னுட்டு யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு அந்த லெட்டரை முடிச்சிருக்கான். என்னதான் இதெல்லாம் ஹுவாயாங்கோட பிளானாக இருந்தாலும் இதில் ஷெங்கு படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்களேன் அவன் எப்படி அழுகுறான்னு. அப்போ ஷெங்குக்கு ஹுவாயாங் கூட அவன் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹாப்பி மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இங்கே ஷெங்கு பாவம் ஒரு குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹுவாயாங் மேலே கோவம் வரும், எனக்கும் தான் கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து ஒரு ஒமேகா வேர்ஸ். என்னதான் ஒமேகா வேர்ஸ் இருந்தாலும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன். போன சீனில் ஹோட்டலில் இருக்கும்போது ஷெங்கை ஹுவாயாங் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவனை எப்படி சொல்கிறது, அதை அப்யூஸ்ன்னு தானே சொல்லுவாங்க. அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு நார்மல் வேர்ல்டு மாதிரி கிடையாது. இது வந்து ஒமேகா வேர்ஸ், அதாவது இவங்க எல்லாருமே அனிமல்ஸ் மாதிரி. ஸோ ஹுவாயாங் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது ஒரு அனிமல் பிஹேவியர் தான். ஸோ அதை வந்து ஹியூமன் பிஹேவியர் கூட கண்ட்ரோல் பண்ணி அவனை அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்லாம் தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி நிறைய பேர் ஹேட் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால் சொன்னேன். என்னதான் அந்த விஷயத்துல நான் ஹுவாயாங்க சப்போர்ட் பண்ணாலும் ஆனால் அவன் இந்த அளவுக்கு ஷெங்கை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். அவன் அழுறதை பார்த்து அவனோட செக்ரட்டரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஷெங்குடைய மனசுக்குள்ள நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அழக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஷெங்கால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி என்னோட ஹுவாயாங்கே நான் இழந்துட்டேன், இனிமேல் நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் போல் வெண்லாங்கனோட ஆஃபீஸில் இருக்கான். அப்போ அவனோட இன்னொரு செக்ரட்டரி வந்து அவங்ககிட்ட என்னமோ சைன் வாங்க அவன் சைன் போட்டு கொடுக்குறான். ஆனால் ஒரு மாதிரி இருக்கான். என்ன காட்டோ வரலையா அப்படின்னு கேட்க அவர் வந்து ஒரு லீவ் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, லீவா 3 நாளாக எதுக்கு லீவ் அப்படின்னு கேட்க அவருடைய ஒமேகா ஹீட்டில் இருக்காங்களாமா, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சான், இப்படி திடீர்னு அவன் இஷ்டத்துக்கு லீவ் போட்டுக்கிறான் அப்படின்னு வெண்லாங் செம்ம கடுப்பாக திட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் லீவ் போட்டது அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த ஒமேகாவோட இருக்கிறது தான் இப்போ வெண்லாங்க்கு பிரச்சனை. ஆனால் கடைசியில் காட்டோ தான் ஒமேகான்னு இவனுக்கு தெரியும் போது பையன் என்ன பண்ணுறானோ. அப்புறம் அவன் கோவமாக காட்டோக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். 3 நாள் சொல்லாமலாம் லீவ் போட்டிருக்கான், அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு ஹுவாயாங்கிட்டேருந்து கால் வருது. அப்போ அவன் அந்த மெடிசனை ஷெங்குடைய அப்பாவுக்கு தரதுக்கு ஒத்துக்கிறான். அதை கொடுக்கும்போது நீ என் கூட வரணும் அப்படின்னு வெண்லாங்க வர சொல்கிறான். நான் எதுக்கு வரணும், இது உனக்கும் ஷெங்குக்கு நடுவில் இருக்கிறது, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற அவன். ஒருவேளை ஷெங்கு கோவத்தில் ஒன்று அடித்தாலும் அடிப்பான்னு சொல்ல வெண்லாங்க்கு செம்மையாக கடுப்பாகுது. அவன் எனக்கு என்ன அடிக்கிறான், அவன் ஒன்றை தான் அடிக்கணும், உன்னை பற்றி உண்மையை தெரிய வருவான், அவன் என்ன பண்ணுறானா அப்படின்னு வெண்லாங் செம்ம கடுப்பாக சொல்ல, அதெல்லாம் விடு, அன்னைக்கு நைட்டு நீ ஒரு ஒமேகா கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணியாமே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹுவாயாங் கிண்டலாக கேட்க இங்கே வெண்லாங்க்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. வெண்லாங் என்ன சொல்கிறான், அந்த ஒமேகா அவனுடைய ஹீட் ஃபெர்மான்ஸை யூஸ் பண்ணி என்னமோ பண்ணிட்டான், அதனால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒமேகாஸை பார்த்தாலே எனக்கு செம்மையாக கடுப்பாகுது அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு உன் கூட இருந்த ஒமேகாவுடைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, உனக்கு வேணுமுன்னா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா ஷெங்கை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ஃபோட்டோ எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு வெண்லாங் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு என்ன, அது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு, அங்கே கூட வந்து ஷெங்கு கிட்ட அடி வாங்கவா அப்படின்னு கேட்க ஷங்கி வந்து 1 மணிக்கு உன்னை பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு ஹுவாயாங் ஃபோனை வச்சிடுறான். அதே நேரம் எங்கள் காட் டு ஹீட்டில் இருக்கான் போல், அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்தது ஞாபகம் வருது. வெண்லாங்கு அவனை இழுத்து பெட்டில் போட்டான்ல, அப்போ இங்கே காட் அவனோட ஃபேஸை மறைக்க தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ரூம் ஆல்ரெடி இருட்டாக இருக்கிறதால அவனுக்கு எதுவும் சரியாக தெரியல. மறுபடியும் காட் அங்கேருந்து ஓடி போக ட்ரை பண்ணுறான். ஆனால் வெண்லாங் இழுத்து அவனை பெட்டில் போடுறான். ஆக்சுவலாக வெண்லாங்க்கு ஒமேகாவை பிடிக்காது தான், ஆனால் அந்த ஒமேகாவுடைய ஸ்மெல் வந்ததுமே, அதான் நான் ஆல்ரெடி சொன்னல இவங்கெல்லாம் அனிமல்ஸ் மாதிரின்னு, ஸோ அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ கூட யூ ஃபில்தி ஒமேகா அப்படின்னு வெண்லாங் அவனை கோவமாக தான் திட்டுறான். திட்டினாலும் அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சீனெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் காட்டு அழுகிறத பார்த்ததுமே இந்த சீன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் மறுபடியும் கனவு கண்ட மாதிரி காட்டோ பயந்து எந்திரிக்க அவனுக்கு கால் வருது. அவனோட சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கல்ல, அவள் தான் கால் பண்ணியிருக்கான். ஏதோ ஒரு சர்ஜரிக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட சைன் வேணுமாம்மா, அதனால் காட்டோவை சைன் போட சொல்கிறான். இப்போ காட்டோவும் சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவன் வேற இப்போ ஒரு மாதிரி இருக்கான்ல, அவனுக்கு இப்போ ஃபீவர் இருக்குது போல். அவனுடைய உதட்டில் காயம், கழுத்தில் ஹிக்கி அப்படின்னு உடம்பு ஃபுல்லாக ஒரே ஹிக்கியாக இருக்கான் காட்டும். ஆனால் வேற வழி இல்லை, அவனோட சிஸ்டருக்காக அவன் போய் தான் ஆகணும்னு சொல்லி அங்கே கிளம்பி போகிறான். போகும்போது அவனோட சிஸ்டருக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு வாங்கிட்டு போகிறான்.
அப்புறம் அக்கா கிட்ட அக்காவா தங்கச்சியோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ன்றதால அவள் ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்து சாப்பிட்றான். நீ தான் ரொம்ப நல்ல பிரதர் அப்படின்ட்டு அவள் ஹாப்பியாக சாப்பிட, சரி சரி மெதுவாக சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். கொஞ்ச நாள் நீ ரொம்ப பிஸியாக இருக்கி, என்னால் உங்ககிட்ட பேசவே முடியல அப்படின்னு சொல்ல, ஆமாம் வேலை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப அவன் கழுத்தில் இருக்க ஹெக்கீஸ் அவள் பார்த்துடுறான். என்னாச்சு கழுத்தில் அப்படின்னு கேட்க, இல்லை அது கொசு கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். என்னோட வீட்டில் அந்த கொசு வலை வந்து கிழிஞ்சிருச்சு, அதான் கொசு வந்து கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ? கொசு வலையை கூட சரி பண்ண மாட்டேன், நல்ல புது ட்ரெஸ்ஸும் வாங்கி போட மாட்டேன், இதெல்லாம் என்னோட தப்பு தான் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால தான் உன்னுடைய அந்த சேலரி எல்லாம் நீ எனக்கே செலவு பண்ணிடுற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கஷ்டமே கிடையாது, நீ நல்லபடியாக கூடிய சீக்கிரம் சரியாகி வந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல அவளும் ஹாப்பி ஆகிறான். உன்னோட பாஸ் உன்னை ரொம்ப வேலை வாங்குறான் போல அப்படின்னு அவ சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெண்லாங் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ண, என்ன நீ இப்போ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற? எனக்கு என்னமோ உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கிற மாதிரி தோணுது, ஏன்னா இப்போ கூட நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியே அப்படின்னு கேட்க காட்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ நீ அவன் கூட ஹாப்பியாக இல்லைன்ற மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னு அவ சொல்ல, இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.